அனைவருக்கும் வணக்கம். இது மணற்கேணி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்துட்டு தமிழகத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டமைப்பு நடக்குதோ, ஆசிரியர்களுடைய உரிமை பறிக்கப்படுதோ, பல்வேறு பணிபுரிவதில் நிறைய சிரமங்கள் ஒரு பள்ளியில் வந்து இடைநிலை ஆசிரியர் செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து இல்லாமல் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மட்டும் இருக்கும்போது ஒரே ஆசிரியர் அவரால் வந்து எல்லா வகுப்புகளையும் வந்து பார்க்க முடியறதில்ல. ஈராசிரியர் பள்ளியாக இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை. அவர்கள் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை வந்து அனைத்து பாடங்களையும் அவரே வந்து பார்க்கணும், அனைத்து மாணவர்களையும் வந்து அவரே வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால் நீங்கள் காலி பணியிடங்களை நீங்கள் வந்து நிரப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு நிர்வாக சிக்கல் வந்து இருக்காது, மாணவர்களினுடைய கல்வியும் வந்து பாதிக்காது அப்படின்ற வகையில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நேற்று வந்து பேட்டியில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து 1 மாதத்துக்கு முன்பே வந்து இந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பல கட்ட கோரிக்கையை வந்து முன்னெடுத்திருந்தாலும் இதில் வந்து முக்கியமான கோரிக்கைகளாக வந்து குறிப்பிடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை 243. கடந்த ஆண்டு வரை தொடக்க கல்வித்துறையில் வந்து அந்த பணி நியமனம், பதவி உயர்வு அப்படியான விஷயங்கள் வந்து ஒன்றியத்துக்குள்ளாக இருந்தது. ஒரு மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் வைஸாக வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்கும், பிளாக்கை விட்டு அவங்க போக முடியாத ஒரு சூழல் வந்து இருந்தது. ஸோ இந்த அரசாணை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உடைக்குது. அந்த அரசாணை வந்து உடைச்சி ஒன்றியம் விட்டு ஒன்றியம் ஆசிரியர் போய்க்கலாம், மாநிலம் முழுக்க வந்து போய்க்கலாம். அந்த சீனியாரிட்டி வந்து மாநிலம் முழுக்க வந்து இப்போ தந்திருக்குது அரசு. தந்து அந்த பொது மாறுதல் கலந்தாய்வையும் வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அரசாணை எங்களுக்கு வேணாம் அப்படின்றது தான் இந்த டிட்டோ ஜாக் கூட்டமைப்பினுடைய ஒரு முக்கிய கோரிக்கை. அந்த கோரிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கோரிக்கையாக வந்து என்ன இடம்பெற்றிருக்குது அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து அந்த பே அனாமலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஊதிய முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர், ஒரு பட்டதாரி ஆசிரியர் இருவருக்கும் இந்த 2006 கலைஞரினுடைய ஆட்சி வருவதற்கு முன்பாக ஒரே வகையான ஊதியம் தான் இருந்தது. பிஜி, பிடி, செகண்ட் கிரேடு. செகண்ட் கிரேடுக்கு வந்து பிடியை விட 1000 ரூபா கம்மி, பிடியை விட பிஜிக்கு வந்து 1000 ரூபா அதிகம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் காலப்போக்கில் செகண்ட் கிரேடு வந்து +2 முடித்து டிப்ளமோ வந்து பண்ணியிருந்தாலும் கூட அவர்களினுடைய ஊதியம் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான ஊதியமாக தான் நிர்ணயித்து வச்சுருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. இப்போ பேசிக் பே வந்து உங்களுக்கு தெரியும், செகண்ட் கிரேடு இது 20,600 ரூபா அப்படின்றது தான் வந்து பேசிக் பே. அந்த பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான பேசிக் பே. ஒரு 4th குரூப்பில் வந்து போனாங்கன்னா 19 சில்லற பேசிக்கு, அதை காட்டிலும் 10ஆம் வகுப்பு கல்வி தரத்தில் வந்து இருக்கக்கூடிய பேசிக்கை காட்டிலும் ஒரு 1000 ரூபா தான் வந்து அதிகமாக கொடுத்து 20,600 அப்படின்ற ஒரு பே ஸ்கேலை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ 2009க்கு பின்னாடி இந்த டெட் அப்பாயின்மெண்ட் வந்தது இல்லைங்களா, அந்த டெட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆன கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இதனால் பாதிச்சிருக்கிறாங்க. 2009க்கு முன்னாடி இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிறைவான ஊதியம் வந்து பெறுறாங்க. ஸோ 2 வகையான ஊதியம். ஒரே பள்ளியில் வந்து ஒருத்தர் 2009க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறாரு, 2009க்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறார் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வந்து
ஊதிய வித்தியாசம் வந்து இருக்குது. இதை களைய சொல்லி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக வந்து ஆசிரியர் சங்கங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. டிட்டோஜாக் வந்து தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான அமைப்பு, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய அந்த உரிமையை கட்டி காக்கிற அமைப்பு. ஸோ இந்த மாதிரி 243 அரசாணையை நீக்குதல், இடைநிலை ஆசிரியர்களினுடைய அந்த ஊதிய முரண்பாட்டை நீக்குதல், இந்த மாதிரியான கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கையாக வந்து காலி பணியிடத்தை வந்து அதிகரிக்கணும், காலி பணியிடத்தை அதிகரித்து இந்த நிர்வாக சிக்கலை வந்து போக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து டிட்டோஜாக் எடுத்து இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. 3 நாட்கள் தொடர் முற்றுகை போராட்டம். நிச்சயமாக இது மூலமாக ஏதாவது ஒரு தீர்வு வந்து வரும். இந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்புகிற அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அந்த ஊதிய முரண்பாடு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிதி சம்பந்தமான கோரிக்கை. அது அரசாணை 243ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, அது நடைமுறைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 2 கோரிக்கையை விட ரொம்ப சுலபமாக வந்து அரசு வந்து போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா காலி பணியிடம். ஸோ தயாராக தான் இருக்குது காலி பணியிடங்கள், 6000 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடப்பதனால நிச்சயமாக வேக்கன்சியை வந்து அரசு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அவங்கக்கிட்ட தர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த போராட்டத்தினுடைய முடிவாக நிச்சயமாக அவர்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைக்க போகிறாங்க. அழைச்சிக்கிட்டு ஒரு சில கோரிக்கைகளை வந்து ஏற்பதாக சொல்லுவாங்க. ஸோ அதில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு கோரிக்கையாக இந்த காலி பணியிடத்தை வந்து அதிகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசு சொல்லும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஏன்னா 2768 பணியிடம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. மீதி பாதி காலி பணியிடங்கள் வந்து அப்படியே வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதையும் வந்து நிரப்பக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இந்த போராட்டங்கள் 3 நாட்கள் மிக வலுவாக வந்து போகுது. நீங்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பார்க்கலாம். எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. கைது நடவடிக்கை அங்கே வந்து போயிட்டு இருக்குது. டிபிஐயில் நல்ல உரிமையை கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் புது அப்பாயின்மெண்ட் ஆன உடனே ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஊதிய முரண்பாட்டை களையணும் அப்படின்றதுக்காக அரசே வந்து முன் வந்து இந்த போராட்டங்களினுடைய அந்த ஒரு இதனால ஒரு பலனால் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. நான் ஊதிய முரண்பாட்டை இடைநிலை ஆசிரியர்களுக்கு களையிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசே வந்து ஒரு குழு அமைச்சு செயல்படுத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் புது அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளார ஊதிய முரண்பாடு சரி செய்யப்பட்டு ஒரு நல்ல ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நான் சொல்லிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிட்டோஜாக்கிடம் நிச்சயமாக அரசு வந்து அந்த கோரிக்கையை வந்து ஏற்று காலி பணியிடங்களை அதிகரிப்பதாக கட்டாயமாக வந்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ போஸ்டிங் நாங்கள் போட போகிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அரசு வந்து தருவதற்கு வந்து நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இணைந்திருங்கள். இதை போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு, உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்காக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.